நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்ற குழுவுல ரசூலுல்லாஹ் இடம் பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்றாங்க. இந்த ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு, பாதிக்கப்பட்டவருக்கு நாம உதவி நிப்போம், நம்ம நின்னோமே. இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவுல பேச அழைத்தால் நான் போவேன், நான் போய் அந்த விஷயத்துல அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான்? அவனுடைய படிப்புல 4 பேருக்கு உதவி செய்யறதுல, பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்கா? அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா? மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவனாக சினிமா போன்ற, வீடியோ கேம் போன்ற, போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் போன்றதுதான் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம களையலாம், ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும், குறிப்பாக இங்கு ஒன்று குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவட்டமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றவுடன் பிரார்த்தித்தவனாக. உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கு அருட்கொடையாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கே உம்மை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம், அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எந்த ஒரு மனிதருடைய வாழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், உபதேசம் செய்கிற, அறிவுறுத்துகிற ஒரு மார்க்க அறிஞர் யாராக இருந்தாலும், மத போதகர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த வயதிலிருந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை, மார்க்க பிரச்சாரத்தை, கொள்கை பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த வயதிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று உலகளாவிய அளவிலே மக்கள் நம்புகிறார்கள். அதற்கு தமிழ் மொழியில நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள். நதி எங்கிருந்து வருகிறது என்று மூலத்தை ஆய்வு செய்தால் அது பலவிதமான நல்லது கெட்டது எல்லாம் கடந்துதான் அந்த தண்ணீர் வரும். அந்த நதி மூலத்தை ஆய்வு செய்யக்கூடாது என்பது போலவே, நீங்கள் யாரை ரிஷியாக, தலைவராக எடுக்கிறீர்களோ அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது, ஆராயக்கூடாது என்பதுதான் மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் தனித்து வேறுபட்டு நிற்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில், 10வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். அந்த சமுதாய மக்களை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லவ் ஷா அல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும் வலா அத்ராக்கும் பிஹி, அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் இதை எடுத்து கூறி இருக்க மாட்டேன், அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய
அவர்கள் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்கிறான். அல்லாஹ் இதை சொல்லணும்னு என்ன செய்யல, விரும்பவில்லை. ஆனாலும் இதை நான் முன்வைக்கிறேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லாஹ் சொல்கிறான். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாக்கிலூன். உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நபியே நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக நான் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு இறை செய்தியை அருளுகிறான் என்ற விஷயத்தை வைப்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் எதை எடுத்து சொல்கிறான், அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை. எந்த மனிதருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்க எடுத்து சொல்லி நீங்க பிரச்சாரம் செய்ய முடியுமா? நம்ம வாழ்க்கை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுமா? நிகழ்கால வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ கடந்த கால வாழ்க்கையை சொல்லவே வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாய்மை, நேர்மை, அவர்களுடைய நாணயம், அவர்களுடைய நற்பண்புகள், நியாயமாக நீதியாக நடக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் அந்த சமுதாய மக்களால் கவரக்கூடியதாக பாராட்டத்தக்க நிகழ்வாக இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து இந்த நபித்துவத்திற்கு இறை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் காண்கின்றோம். அப்போ இது எந்த வயதுல இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதுல இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். 40 வயதிற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை தான் நபி அவர்கள் இப்படி முன்வைக்கிறார்கள். அப்போ இந்த 40 வயதிற்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை என்பது நபி அவர்களுடைய இளமை காலகட்டம். அதாவது ஒரு மனிதன் தவறில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காலங்கள் என்பது இளமை காலத்துல தான். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? தவறான அருவருக்கத்தக்க போதை போன்ற ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் முதியவர்களிடத்தில் அதிகமாக இருக்குதா, இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருக்குதா? இளைஞர்கள் மத்தியில தான் இந்த அருவருக்கத்தக்க பாவமான காரியங்கள்லாம் வேரூன்றி இருப்பதை அதிகமாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் பண்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் பண்ணாங்க, அவங்க ஏதோ காம இச்சையில இருந்தது போல தப்பும் தவறுமா சித்தரிக்கிறான். அவர்கள் காம இச்சைக்காக பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுடைய அந்த இளமை காலகட்டத்தில் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்தார்களா? இல்லவே இல்லை. அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய இளமை காலகட்டம் ஏறக்குறைய 24-25 வயசு நெருக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தன்னிடத்தில் கூலியாள், அடிமையாக ஒருவர், பணியாளாக ஒருவர், மைசரா என்ற ஒருவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் முகமது என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப நாணயமானவர், நேர்மையானவர், நம்பகமானவர், நற்பண்புகள் உடையவர் என்று பாராட்டுகள் எல்லாம் செவி வழியில செய்திகள் வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹ் நபி இல்லை. அப்படியா, அந்த நபரை வர சொல்லுங்க என்று ஹதீஜா அம்மையார் வர சொல்றாங்க. அவரை பணிக்கு வேலைக்கு சேர்க்கிறார்கள். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மைஸ்ராவையும் ஷாம் என்ற தேசத்துக்கு, சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள். வியாபாரம் நல்ல முறையில் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு மற்றவர்களை விட நான் கூடுதலாக பொருளாதாரம் தருவேன் என்று அனுப்புகிறார்கள். நபி அவர்களுடைய விஷயத்தை எல்லாம், இவர் செயல்பாடுகள் எல்லாம் இவரும் கண்காணிக்கிறார், மைசராவும் கண்காணிக்கிறார். இதெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்ப அங்க போய் வியாபாரம் செய்துவிட்டு அதே நேர்மை, அதே நாணயம், அதே நற்பண்புகளோட வியாபாரம் செய்துவிட்டு கூடுதலான பொருளாதாரத்தை லாபத்தோடு கொண்டு வந்து ஹதீஜா அம்மையார் இடத்துல ஒப்படைக்கிறார். ஹதீஜா அம்மையார் தன்னுடைய நிலையை விட கூடுதலான நிலையை அடைகிறார்கள், வசதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள். மைசராவும் பாராட்டுகிறார். இந்த முகமது இருக்கிறாரு, ரொம்ப வாய்மையானவராக, நம்பகமானவர்களாக இருக்கிறார், அறிவுத்திறன் உடையவராக இருக்கிறார் என்று பாராட்டுகிறார்.
கணவன் இழந்த நிலையில இவர்கள் விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹதீஜா அம்மையார் கணவன் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ மறுமணத்திற்கு பல நபர்கள் மனம் பேசுகிறார்கள், என்னை திருமணம் செய்து கொள் என்று. யாரையுமே அவர்கள் திருமணம் செய்யாமல் மறுத்து வந்த நிலையில முகமது அவர்களை நான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று மணமகனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேசுகிறார்கள். நபி அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் இந்த திருமணம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் ஹதீஜா அம்மையாருடைய வயது 40. 15 வயது இடைவெளி. இன்னைக்கு மாப்பிள்ளைமார்கள் 25 வயசு இருக்கிறான்னு சொன்னா பொண்ணை எப்படி பார்க்கிறான்? 20 வயசு 18 வயசு உள்ள பொண்ணாக பார்க்கிறான். தப்பு இல்லை. கூடுதலாக வயது உள்ளது ஏதோ பாவம் என்று ஒரு எண்ணம் போல பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது மார்க்கத்தில். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயது கூடுதலாக இருக்கக்கூடிய, இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஹதீஜா அம்மையாரை தான் முடிக்கிறார்கள். அவர்களுக்கா காம இச்சை இருந்தது? அவர்களா தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க? ஒரு கண்ணியை எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஒரு விதவை என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. ஏறக்குறைய அவர்களுக்கு 40வது வயதுல வஹி வருகிறது. அந்த காலகட்டத்திலும் ஹதீஜா அம்மையார் இருக்கிறாங்க. அதற்கடுத்த சில ஆண்டுகளில ஹதீஜா அம்மையார் என்ன செய்யறாங்க? மரணித்து விடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 13 ஆண்டுகள், 52 53 வயசு வரைக்கும் இன்னொரு திருமணத்தினுடைய பேச்சே இல்லாமல் அவர்கள் வாழ்றாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு எந்த வயசுல நாட்டங்கள், தவறான எண்ணங்கள்லாம் வருமோ அது போன்ற எண்ணங்கள்லாம் வராமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்றைய இளைஞர்கள் ஆகிய இந்த சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது? ஆபாசமும் அருவருக்கத்தக்க காரியமும் சினிமா கூத்தாடிகளுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டும் சினிமா கூத்தாடிகள் விபச்சாரிகளை படுக்கையறை காட்சிகள்லாம் காட்டி இந்த இளைய சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவெல்லாம் ஹீரோவா தெரிகிறான், அவெல்லாம் ஹீரோவாக சித்தரிக்கப்படுகிறான். இதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் உட்பட பலிகடாவாக இருக்கிறார்கள். அந்த சினிமாவில் இருந்த ஒருவர் இப்போ அரசியலுக்கு வருகிறார். அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார், ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறார் என்றால் அரசியல் பார்வையில போனா அது வேற பார்வை. இவங்க சினிமா ஹீரோவாக, சினிமா கூத்தாடியாக நினைத்து கொண்டு அதை வீடியோ பிடிப்பது, அவரை பாராட்டுவது, அவரை ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டுவது என்ற அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்குரிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்க வாழ்வை நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்பேற்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை, நாணயம், உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் பாராட்டுறான். உயர்ந்த குணத்தில் நீங்க இருக்கிறீங்க, மகத்தான குணத்தில் நீங்க இருக்கிறீங்க என்று அல்லாஹ்வே பாராட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். அதே மாதிரிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபித்துவம் வருவதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுதுங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு ஹில்ஃபுல் ஃபுதூல் அல்லது ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்று அந்த பெயர் வைக்கப்படுகிறது. இது என்ன ஒப்பந்தம்? அதாவது மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்பாகவே அங்கே ஹஜ்ஜு போன்ற உம்ரா போன்ற காரியங்கள்லாம் நடைபெற்று வந்தது. அங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க வெளியூர் வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே வியாபாரம் மேற்கொள்வாங்க. அப்படி வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் வெளியூர் வாசி, ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார்? அங்கே வியாபாரம் மேற்கொள்கிறார். அவருடைய கோத்திரம் ஜுபைத் என்ற ஒரு கோத்திரம். ஜுபைத் இந்த கோத்திரத்தார் ஒரு கீழ் கோத்திரமாக, மதிப்பில்லாத ஒரு கோத்திரமாக அவங்க நினைக்கிறாங்க மக்காக்காரங்க. அப்போ அந்த அம்ர் இப்னு அல் ஆஸ் என்ற சஹாபி இருக்கார் பாருங்க. அம்ர் இப்னு அல் ஆஸ் சஹாபியுடைய தந்தை ஆஸ் இப்னு வாயில் என்ற ஒருவர் இவர்கிட்ட பொருள் வாங்குறார். வாங்கிட்டு காசு தரல, திருப்பி கேட்கிறார், அவர் காசு தரல. அப்புறமா என்ன செய்கிறார்? அவங்களுடைய நெருங்கிய கோத்திரத்தார்கிட்ட எல்லாம்
ஏன் காசு தர மாட்டேங்கிறார் அவரு, எங்கிட்ட பொருள் வாங்கினாரு காசு தரல என்று அவர் சொல்கிறார். அப்போ அவங்க எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது என்ற அளவுக்கு ஒதுங்கி போறாங்க. இவர் என்ன செய்கிறார், அந்த மேல உயரமான பகுதியில் ஏறி நின்று ஒரு கவிதை வடியில் பாடி என்னை இவர் பொருளை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார், மோசடி செய்து விட்டார், கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற கருத்தில் இவர் சப்தமாக கூற, அதற்கு பிறகு ஜுபைர் என்ற சஹாபி என்ன செய்கிறார், ஜுபைர் அப்துல்லா இப்னு முத்தலிபுடைய மகனார் ஜுபைர் என்ற அவர் என்ன செய்கிறார், எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த குழுவுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இடம் பெற்றிருக்காங்க. அந்த குழுவுல வயோதிகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் போய் குழுமி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க. என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த மக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் சரி, யாரேனும் ஒருத்தர் அநியாயத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்றால் அவருக்கு முழு உதவி செய்வது நம்ம மேல கடமை என்ற ஒரு ஒப்பந்தம் அங்க நடைபெறுகிறது. முகமது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உங்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த நபர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கத்து குறைஷிகள் எல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று குழுமி காபிர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு முடிவு செய்யறாங்க. என்ன முடிவு, மக்காவில் ஒரு அநியாயம் நடந்தா, அது உள்ளூர் வாசிக்கு நடந்தாலும் சரி வெளியூர் வாசிக்கு நடந்தாலும் சரி, அந்த அநியாயத்துக்கு நம்ம தட்டி கேட்பது, இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்வது என்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க இல்லையா. இதற்கு பேர் தான் ஹில்ஃபுல் முத்தையிபின். ஒரு குழு சேர்றாங்கல்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு குழு சேர்ந்தாங்க இல்லையாங்க, இதுதான் நம்ம நற்பணி மன்றம்னு சொல்றது. ஒரு குழுவா சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவலாம், அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவருக்கு உதவலாம் நம்ம சேர்றோமா இல்லையா. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் ஹில்ஃபுல் முத்தையிபீன், ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு குழுவுல ரசூலுல்லாஹ்வும் இடம் பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்களேங்க, இது எந்த அளவுக்கு நான் இந்த செய்தியை, இது நபிக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நீங்க நினைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த ஹில்ஃபுல் முத்தையிபீன் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சே, இன்னாருடைய வீட்டில் நடந்துச்சே, பாதிக்கப்பட்டவருக்கு நாம உதவி நிப்போம் நம்ம நின்னோமே, இது நான் சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட மிகச்சிறந்த ஒரு காரியமாக நான் இதை பார்க்கிறேன். சிகப்பு நிற ஒட்டகம் அன்றைய காலத்தில் மதிப்பு மிக்கது. இன்றைய காலத்தில் ஆடிக்காரெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த பொருளாக சிகப்பு நிற ஒட்டகம் பார்க்கப்படுகிறது. அதை விட மிகச் சிறந்ததாக நான் இதை பார்க்கிறேன், இந்த ஒப்பந்தத்தை பார்க்கிறேன், அந்த குழுவில் நான் ஒருவனாக இருந்ததை நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவுல பேச அழைத்தால் நான் போவேன், நான் போய் அந்த விஷயத்தில் அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள். அதுல தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப பாருங்க, இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான், அவனுடைய படிப்புல 4 பேருக்கு உதவி செய்யறதுல, பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்கா அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறானே தவிர, சினிமா போன்ற கேம், வீடியோ கேம் போன்ற போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் போன்றதுதான் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம களையலாம், ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கற்க வேண்டிய பாடம், இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும், அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவருக்கு கூட நாம் இருக்கணும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக 40வது ஜிப்ரீல பார்த்த உடனே பயந்துட்டு வந்தாங்கல்ல, போர்வையை போத்துனாங்களே இல்லையா, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க போத்துங்க போது போர்வையை போத்துனாங்களே, எனக்கு ஏதோ நடந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்களே, அந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நபி ஆவதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகள் தான். இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் நினைச்சு நடக்கிறீங்க. இன்னக்கல தஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுபவருடைய சிரமத்தை நீங்க தாங்கிக் கொள்றீங்க. வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்காக நீங்க உழைக்கிறீங்க. வ துஈனு அலா நவாயிபில் ஹக், நியாயத்திற்காக நீங்க நிக்கிறீங்க. அநியாயத்திற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நபருக்கு சப்போர்ட்டாக நீங்க நீதிக்காக போராடுறீங்க. வ தஸ்துகுல் ஹதீஸ், உண்மையை நீங்கள் பேசுறீங்க. வ துக்ரில் லைஃப், விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிறீங்க.
அல்லாஹ் உங்களை போய் இழிவுபடுத்துவானா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்ல அவர்களுடைய நற்பண்புகள்லாம் வெளியே வருது. எதையெல்லாம் அவங்க ஹில்ஃபுல் முத்தையிபின் போன்ற குழுவுல இருந்து செஞ்சிருக்கிறாங்க, அங்க இளமை வயசுல நல்ல நல்ல காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். அப்ப இளமை பருவத்தை நல்ல ஒரு முறையில கழிக்க வேண்டும், நம்ம பிள்ளைகளை அப்பேற்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறும் சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி காபத்துல்லா ஜாஹிலியா காலத்துல புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. கொஞ்சம் உடைஞ்சு இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நம்ம கட்டலாம் என்று ஜாஹிலியால இருக்கக்கூடிய காபிர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன செய்யறாங்க? காபத்துல்லாவை இடிச்சு விட்டு காபத்துல்லாவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜாஹிலியால. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்பாக நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் காபத்துல்லா உடைச்சு கட்டுறாங்க. ரசூலுல்லாஹும் கல்லு சுமக்கிறாங்க. கல்லு சுமந்து கொண்டு அந்த காபத்துல்லா கட்டப்படுகிறது. கட்டும் பொழுது ஹஜருல் அஸ்வத் என்ற கல் இருக்கு பாருங்க, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதாக நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஹஜருல் அஸ்வத் என்ற கருப்பு கல் இருக்கு பாருங்க, இதை யார் அங்க வைக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. குறைஷிகள் மத்தியில மற்றதெல்லாம் கட்டுறாங்க, இதை எப்படி வைக்கிறது, யார் வைக்கிறதுன்ற மாதிரி கருத்து வேறுபாடு வந்த பிறகு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பல பேச்சுக்களுக்கு பிறகு இதோ இந்த வழியாக இப்போது யார் வர்றாரு நம்ம பார்க்கலாம், அவரை நம்ம நீதிபதியாக ஆக்கிடலாம், அவர் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படலாம் என்ற மாதிரி இந்த மக்கால் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் இந்த குறைஷிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த வழியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. கரெக்டா அந்த பாதையில என்ன செய்யறாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்த உடனே அத்தாக்குமுல் அமீன், அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, அமீன் வந்து விட்டார். அமீன் என்றால் நம்பகமானவர், நம்பகமானவரே வந்துட்டாரே, பேரை பாருங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மதுன்னு சொல்லாம அமீன் வந்துட்டாரு, நம்பகமானவர் வந்து விட்டார், சரியான ஆள் தான் இவர் என்று சொல்லி அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு துணியில, ஒரு பெரிய துணியில அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்க சொல்றாங்க. இந்த குறைஷிகள் இருக்காங்க பாருங்க, நீங்க ஒரு குழு இந்த பக்கம் நீங்க பிடிங்க, இன்னொரு குழுவா இருக்கக்கூடிய நீங்க இந்த ஓரத்துல பிடிங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அந்த துணியை தூக்க சொல்றாங்க. கல்லு அதுல இருக்குது, ரெண்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குழுவினர் அந்த துணியை நீங்க தூக்குங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் எடுத்து அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை காபத்துல்லாஹ்ல வைக்கிறாங்க. இந்த நிகழ்வு முஸ்னத் அஹமதுல நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க. பிரச்சனைன்னு வரும் பொழுது நாம நீதிபதியா நாம போவோம், உன்னெல்லாம் யாரா கூப்பிட்டதுன்னு சொல்லி அவன் துரத்தி அமைச்சிருவாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்தா போதும் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா, என்னப்பா செல்போன்லாம் விட்டு வந்துட்டியா, உலகம்லாம் இருக்கு தெரியுதா, நம்மளை பார்த்து கேட்கறாங்களா இல்லையா? போன்ல எந்த அளவுக்கு நம்ம மூழ்கிறதாக குடும்பத்தார் நினைக்கிறாங்க. போன்லாம் முடிஞ்சிச்சா, வாட்ஸ்அப்லாம் பார்த்து முடிஞ்சிச்சா, ஃபேஸ்புக்லாம் பார்த்து முடிஞ்சா, ஏதோ இந்த உலகத்தில் தான் நீ இருக்கியா, ஏதோ குடும்பத்து பிரச்சனைலாம் ஆச்சரியமா பேசுறியே என்று கேட்கிறாங்களா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி ஒரு பிரச்சனையை நடக்கக்கூடிய இடத்துல தீர்வு சொல்லக்கூடியவர்களாக, அந்த சமுதாயம் எப்படி ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கிறோம். இதுவும் இளமை காலகட்டம், இதெல்லாம் 50-55 வயசுல கிடையாது, இளமை காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சாரமா இருக்கட்டும், அந்த சஃபா மலையின் மீது ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்கல்ல. மா ஜர்ரபுனா அலைக இல்லா சிதகா, நீங்கள் பொய் பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது, உங்கள் மீது உண்மையை தவிர நாங்கள் வேற எந்த ஒன்றையும் கண்டது கிடையாது என்று சாட்சி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நுபுவத்துக்கு தன்னுடைய நம்பகத்தன்மையை, ஒழுக்கத்தை, நேர்மையை, நாணயத்தை முன்வைத்து தன்னுடைய இறை தூதுவ பிரச்சாரத்தை முன்வைத்த வரலாற்றை பார்க்கிறோம். அவருடைய திருமண வாழ்வுல ஒழுக்கத்தை, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து பல ஆண்டுகள் அந்த மனைவியோடவே வாழ்ந்து அந்த மனைவியுடைய பாசம் மற்ற மனைவிக்கு கிடைத்து விடாதா என்று கவலைப்படக்கூடியவர்களாக மற்ற மனைவிமார்கள் இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஹதீஜா மேல இருக்கக்கூடிய பாசத்தை விடல. எந்த அளவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில்
இந்த சிறை கைதிகள்லாம் பிடிக்கப்படுறாங்கல்ல, பத்ர் போர்ல வெற்றி கிடைச்சிருச்சு, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த பிறகு அந்த எதிரணியில நிக்கிறாங்கல்ல, அவங்கள பிணை தொகை கொடுத்துட்டு போகலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ எல்லாரும் ஒரு பிணை தொகையை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. அதுல அபுல் ஆஸ் என்ற ஒருவர் வர்றார், அவர் பிணை தொகையை கொடுக்கிறார். அவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனபுடைய கணவர் தான் யாரு? அபுல் ஆஸ். இந்த அபுல் ஆஸ் எதை பரிகாரமா கொடுத்தார் தெரியுமா? ஒரு மாலையை பரிகாரமா கொடுத்தார். அந்த மாலை யாருடையது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கையில வருது. பார்த்தோன்னே ரொம்ப கவலைப்படுறாங்க ரசூலுல்லாஹ். ஆஹா, இது கதீஜாவுடைய மாலையாச்சே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணீர் விட்டு கலங்குறாங்க. என்னுடைய இந்த மாலையை திருப்பி கொடுத்து நீங்க அனுப்பிவிட முடியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவங்கள அப்படி என்ன செய்யப்படுது? விடுதலை செய்யப்படுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா மேல இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த போர்க்களத்தில் அபுல் ஆஸ் அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இது கதீஜாவுடைய மாலை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, கணவன் மனைவி வாழ்க்கை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை நம்ம பேசுவோம், எப்படி மனைவியா இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி. ஆனா இந்த பக்கம் பார்த்தா எப்படி கணவரா வாழ்ந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கா இல்லையாங்க? அப்போ ஒழுக்கத்துல, வாய்மை, நேர்மையில, எல்லாவற்றிலையுமே இன்றைய இளைஞர்கள் நம்ம முதலாக பாடம் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியில முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவம் தான். நம்ம படிப்பினை பெறுவதற்குண்டான அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. நாம் அதிலிருந்து அதிகமான படிப்பினைகள் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.